அவர்களே இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமனின் அருளால உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறப் போகுதுன்னே சொல்லலாம். ஏன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த பங்குனி மாதத்துல குழந்தை பிறக்கலாமா, குழந்தை பிறந்தா வீட்டுக்கு நல்லதா கெட்டதான்னு பல குழப்பம் இருக்கும். குறிப்பாக இந்த ஒரு மாதத்துல பார்த்தீங்கன்னா பிறக்கக்கூடிய குழந்தையால் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த மாதிரியான பலன் ஏற்படுன்னு இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் யாராவது இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைச்சிங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பது ரொம்பவே சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மங்களகரமான மாதம் தாங்க இது பொதுவாகவே தமிழ்நாட்டின் இறுதி மாதமாகவும் வசந்த காலத்தின் தொடக்கமாக இருப்பதால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பிறக்கக்கூடிய குழந்தைக்கு நீண்ட ஆயுள் உண்டுங்க. ஆரோக்கியத்தோடு இருப்பாங்களாம். தைரியம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. மேலும் பங்குனி உத்திரம் போன்ற விசேஷ நாட்கள் நிறைந்த இந்த மாதம் வருவதால் தெய்வம்சம் பொருந்திய குழந்தையாக பிறக்குங்க. மேலும் முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டிய மாதமாகவும் இது அமைந்தது. தமிழ் மாதங்கள்லே பார்த்தீங்கன்னா 12வது மாதமாக வரக்கூடிய பங்குனி மாதம் தாங்க இது. பங்குனி மாதம் தற்போது பிறந்தாச்சு. சூரியன் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் தான் இந்த பங்குனி மாதமும் பிறந்திருக்கு. ஒவ்வொரு ராசி குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரியான குணநலனோ விருப்பு வெறுப்போ பலவீனன்னு இருக்குங்க. அப்படி இந்த தமிழ் மாதங்களில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அடிப்படையில் சில விஷயங்களை பொதுவாக நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் இந்த பங்குனி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, இந்த பங்குனி மாத குழந்தை பிறப்பது அதிர்ஷ்டமானதா உள்ளிட்ட பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் குழந்தை பிறந்தா ஆபத்தான பலர் பயப்படுறீங்க. ஆனால் பங்குனி மாதத்திலேயே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பங்குனி மாதத்தில் குழந்தை பிறந்த ஆபத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளின் பார்த்திங்கன்னா அடிப்படை குணநலனும் ஆளுமை நிறைந்தவங்களாகவும் இருப்பாங்களாம். ஆற்றல் நிறைந்தவர்களாக நிச்சயம் இருப்பாங்க. பொறுமைசாலிகளாகவும் இருப்பாங்களாங்க. மேலும் அதே நேரத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையும் அவங்ககிட்ட அதிகம் இருக்குது. மீன ராசியில் சூரியன் இருக்கும்போது பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிச்சயம் குரு பகவானினுடைய தன்மையும் குரு சூரியன் சேர்க்கை இருப்பதால் கிடைக்கக்கூடிய யோகா இயல்பாகவே இவங்களுக்கு அமைஞ்சிடுங்க. அதே நேரத்தில் மீன ராசி நீர் ராசியாக அறியப்படுவதால் உணர்ச்சி ரீதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் இவங்க பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குங்க. இயல்பாகவே பிடிவாதம் இல்லைன்னா காரியத்தை தொடங்கினா அதை செய்து முடிக்கக்கூடிய வரை நிறுத்தக்கூடாதுன்னு குணம் இவங்க கிட்ட இருக்குமா. எனவே எவ்வளவு கடினமான விஷயமாக இருந்தாலும் அதை இயன்றவரை முயற்சி செய்து முடித்திடக்கூடிய நபராக பிறப்பாங்க. திட்டமிட்டு செயல்படுவதில் ரொம்பவே சிறப்பானவங்களாக இருப்பாங்க. அதே போல் வாழும் சூழலுக்கு குடும்ப சூழலுக்கு ஏற்ப தன்னை சுலபமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை இவங்கக்கிட்ட இருக்குங்க. அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டாலே கூட மனதை என்ன நினைக்கிறாங்கன்னு மற்றவங்களால் கண்டுபிடிப்பது ரொம்ப கடினம்தான். நட்புணர்வோடு தன்வசப்படுத்தி நம்பிக்கை உண்டாக்குவதில் ரொம்பவே வல்லவங்களாக பிறப்பாங்க. மேலும் மற்றவங்களை இவங்க எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இருக்கு. உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை நுணுக்கமாக இவங்க கையாளுவாங்க. அதே போல் தலைமை பண்பு முதிர்ச்சி இணைந்து இருப்பாங்க. மிகப்பெரிய இவங்களுக்கான பலமாக அமையும். அதே போல் கற்பனை பலம் நிறைந்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. வாக்கு கொடுத்தா அதை நிச்சயம் நிறைவேற்றி தந்துடுவாங்க. பண விஷயத்தில் எப்போதுமே எச்சரிக்கையாக இருப்பாங்க. மேலும் இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய பலவீனன்னு பார்த்திங்கன்னா நடைமுறைக்கும் கற்பனைக்கு இடையே தடுமாறுவாங்களாம். கற்பனை உலகிலேயே சஞ்சரிப்பாங்க. மேலும் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவதால் இவங்களுடைய பலம் இவங்களுக்கு தெரியாமல் போயிடுது. அதே போல் சில நேரம் சுயநலமாக இருப்பாங்க. தான் செய்வது மட்டும்தான் சரின்னு எண்ணம் இவங்களுக்கு அதிகப்படியாக உண்டாகும். அதே போல் மற்றவங்க தன்னை புகழ்ந்து பேச வேண்டும்னு எண்ணம் இவங்கக்கிட்ட எப்போதுமே இருக்குங்க.
மேலும் இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சூரியனுடைய சேர்க்கை ஏற்படுவதால் அற்புதமான யோகத்தையும் கிரகங்களையும் இணைவதையும் குறிப்பதால் சூரியனினுடைய ஆற்றலும் தலைமைத்துவ பண்பு குருவினுடைய முதிர்ச்சி அறிவும் ஞானம் இணைவதால் இந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தையால் மிகப்பெரிய பலமாக இருக்கும். மேலும் பங்குனி மாதம் பிறந்தாலும் ஜாதகங்கள் ராசிகளும் மாறுங்க. பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான ஜாதகம் இருக்காது. மேலும் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு ராசியிலும் பிறப்பாங்க. கிரகநிலை வேறு அமையும். மேலும் குழந்தைகளுடைய வழிபாடு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் குரு பகவான், தட்சிணாமூர்த்தி, விநாயகர், சரஸ்வதி தேவின்னு உள்ளிட்ட தெய்வங்களை வியாழன் என்று வழிபடுவது ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருங்க. எல்லோருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா திருமணம்னு ஒரு கோலாகலமான திருநாளாக தான் அமையும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்தீங்கன்னா இரு பந்தங்கள் இணையக்கூடிய அற்புதமான ஒரு தருணங்க. இதில் பார்த்தீங்கன்னா இரு மனங்கள் மட்டும் இல்லை, ஒரு இரண்டு குடும்பமுமே ஒன்று சேரக்கூடிய திருவிழாவாக இருப்பதால் திருமணம் பார்த்தீங்கன்னா எதற்காக சேரும்? ஒரு குடும்பம் தலைத்து வருவதற்காக தான். குடும்பத்தில் வாரிசு உருவாகுவதற்கு நல்ல நேரம் பார்த்தே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் ஏற்பாடு செய்வாங்க. அப்படி நல்ல நேரத்தில் நல்ல நாளில் நடத்தப்படுவதால் தான் பிறக்கக்கூடிய குழந்தையும் ஆரோக்கியமாகவும் அறிவாகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் பிறக்குன்னு நம்ம நம்புகிறோம். என்னதான் இருந்தாலும் திருமணமான தம்பதியர்களுக்கு குழந்தை பிறப்பது மிகப்பெரிய பரிசாக தாங்க இப்போது இருக்குது. பல குழந்தை இந்த தினத்தில் பிறக்கலாம், குழந்தை இந்த மாதத்தில் பிறக்கலான்னு பல கேள்விகளை கேட்பீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த வகையில் இந்த பங்குனி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா 12 மாதங்களில் 12வது மாதமாக இறுதியாக வந்திருக்கு. சூரியன் மீன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலம் தாங்க இது. இந்த மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா பல தெய்வங்களுடைய திருமணமும் நடைபெற்றிருக்கு. அதே போல் தமிழ் கடவுளாகவும் அனைவருடைய இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் குழந்தை பிறந்தா குழந்தைகளுடைய தெய்வங்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக உண்டுங்க. மேலும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரிங்க, பெண் குழந்தையாக இருந்தாலும் நிச்சயம் தெய்வத்தினுடைய அருள் உண்டுன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் ஆண் குழந்தை பிறந்தா எப்படி இருக்குன்னா, ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய குடும்பத்தில் இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசக்கூடியவர்களாக தான் இருப்பாங்களாம். எந்த நேரம் பார்த்தாலும் ஒரே சிந்தனையிலே இருக்காமா பல்வேறு சிந்தனைகளை இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. தன்னை சுற்றி உள்ளவங்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும்னு நினைக்கக்கூடிய அன்பான நபருங்க. மேலும் குடும்பத்தினுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்வாங்க. வீட்டில் வரவு செலவு கணக்கை பராமரிக்கக்கூடியவர்களாக தான் நிச்சயம் இருப்பாங்க. இதனால் இவங்களிடம் சேமிப்பு எப்போது இருந்து கொண்டே இருக்குங்க. எந்த முடிவு எடுத்தாலும் அதனை நல்ல முடிவாக யோசித்து எடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவர்னே சொல்லலாம். மேலும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தில் பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தோற்றமானது மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய வகையில் அழகாக இருப்பாங்க. மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் பேசக்கூடிய நபர் தாங்க இவங்களும். மேலும் இவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அட்டகன நினைத்து கவலை அடையாமல் அதிலிருந்து மீண்டும் வெளிவந்துடுவாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க மீது அதிக பாசமுடையவர்களாக இருப்பாங்க. ஒரு செயல் இதனை செய்ய வேண்டும் நினைச்சா அதனை முடிக்காமல் விட மாட்டாங்க. இவங்களிடம் பணம் எப்போது இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும்னு நினைக்கக்கூடிய நபர் தாங்க. இவங்களுடைய இளமை வாழ்க்கை வறுமை நிறைந்ததாக இருக்கும். ஆனால் 40 வயதுக்கு மேலே சிறப்பான வாழ்க்கை நிச்சயம் இவங்களுக்கு உண்டு. மற்றவங்களோடு கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டத்தை போல கருதக்கூடிய நபராக இருக்கிறாங்க. மற்றவங்களுடைய சந்தோஷத்தை தன்னுடைய சந்தோஷம் போல பார்த்திங்கன்னா கொண்டாடுவாங்க. மேலும் இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி முத்திரம் கொண்டாடக்கூடிய நாளாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா தெய்வங்களுடைய திருமணம் நடக்கக்கூடிய
மங்களகரமான மாதம் தாங்க. அதனால் இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரிங்க, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரிங்க, வீட்டில் அனைவருக்குமே நிச்சயம் மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திடுங்க. இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தையால் வீட்டில் எப்படிப்பட்ட பலன் உண்டாகும், மேலும் அவங்களுடைய குணாதிசம் எப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்குன்னா என்ன குழந்தைன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.